நம்ம சேனலில் நீங்கள் கொஞ்சம் நாள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வாங்குற முக்கால்வாசி ப்ராடக்ட்டை நம்ம அமேசானில் தான் வாங்குவோம். இதனாலே நிறைய பேர் வந்து ப்ரோ நீ வந்து ஒரு அமேசானோட கைக்கூலியா ப்ரோ, கார்பரேட் கைக்கூலி தரடா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்ட அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட். பேசிக்கலி நம்ம ஊரில் வந்து இன்ட்ரோவர்ட்னு மட்டும் இல்லாமல் வெளியில் போய் ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து சில காம்பனன்ட்ஸ் கிடைக்கவே செய்யாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 240 ஹெட்ஸ் மானிட்டர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கடையில். ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்லைனில் வாங்குறேன். ஸோ இப்போ இந்த 240 ஹெட்ஸ் 140 ஹெட்ஸ் 60 ஹெட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம கீபோர்டு மோஸ்ட்லி எல்லாமே மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா அமேசானில் வாங்கணும். அமேசானில் எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு மவுஸை கொடுத்துட்டு திருப்பி வாங்கியிருந்தேன். என்னோட மாடரேட்டர் என்ன பண்ணியிருந்தார், நம்மளோட மாடரேட்டர் மொரட்டிக்கு மாதிரி இருந்தார்ல, அவர் மட்டும் என்னன்னா ஒரு வாட்டி மானிட்டர் வந்து டேமேஜாக வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ரிட்டன் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அவர் வந்து கோர்ட் வாசலில் ஏறி இறங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என் லிஃப்ட் இல்லையா இருக்குமோ தெரியல. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். அது ஆர்டர் இந்த இருக்கு. இந்த அடாப்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு USB Type to RJ45, அதாவது ஒரு ஈத்தர்நெட் அடாப்டர். USB ஒரு சைடில் இருக்கும், ஈத்தர்நெட் அடாப்டர் இன்னொரு சைடில், ஈத்தர்நெட் போர்ட் இன்னொரு சைடில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட லேப்டாப்பில் எதுலையாவது ஈத்தர்நெட் போர்ட் இல்லை என்றால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் தான். 329 ரூபாய் என்று நினைக்கிறேன். வாங்கினதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். பட் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அந்த பாக்ஸில் இப்படி ஒரு கார்டு இருந்துச்சு. கரெக்டாக தான் நான் இருக்கேன். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ 5 ஸ்டார் கொடுத்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ரிவ்யூவும் கொடுத்தீர்கள் என்றால் கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு 94444444 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்களா, அந்த நம்பருக்கு யாரோ தயவு செஞ்சு கால் பண்ணி நீங்கள் புஷ்பா புருஷன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது அந்த நம்பரில் வேறு நம்பர் நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு 50 rupees கேஷ்பேக், நீங்கள் எதில் கேஷ்பேக் கேட்குறீங்களோ அதில் கேஷ்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன், சரி. இது நல்ல விஷயம் தான் கெட்ட விஷயம் தானா, இதில் வந்து நல்ல இது பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா செல்லர் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம். செல்லர் இதுக்கு என் வீடியோ பார்க்க போகிறாங்க அப்படி தானே. நம்ம கன்சியூமர் ஆகிய நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்காக நம்ம ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர் அண்ட் ஹியர் வி கோ. நான் வந்து அடிக்கடி ஃபுட்டெல்லாம் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தெரியும். நான் வந்து ஜொமேட்டோ தான் யூஸ் பண்ணேன், ஸ்விக்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட ஜொமேட்டோவில் ஒவ்வொரு வாட்டியும் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ப்ரோ 5 ஸ்டார் ரேட்டிங் ப்ரோ அந்த ரேட்டிங் வரதாங்க ப்ரோ இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. நானும் எப்போ என்னன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்து சேர்ந்து எப்போலாம் டிப்பு கொடுக்க முடியுமோ அப்போலாம் டிப்பு கொடுத்துருவேன். ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், எனக்கு டவுட் ஆயிடுச்சு, என்ன அது எப்போ பார்த்தாலும் எல்லாரும் 5 ஸ்டார் சொல்கிறாங்களோ, ஒருவேளை அந்த 5 ஸ்டார் கம்பெனியும் ஜொமேட்டோவும் சேர்ந்து ஏதாவது பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் கேட்டேன். ப்ரோ அது ஏன் ப்ரோ எல்லாரும் 5 ஸ்டார் கேட்டுட்டு இருக்காங்க, இதனால ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ப்ரோ இந்த 5 ஸ்டார் இருக்குல்ல, குறிப்பிட்ட இத்தனை 5 ஸ்டார்ஸ் முடிச்சு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டார் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதனால எங்களுக்கு நாங்கள் கேட்போம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு ஓகே ஒரு கைட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இது அப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயத்துக்கு வரோம். இப்போ நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கணக்கில் தாண்டி ஒரு பைக்கிலேயோ இதுலையோ ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க, புயல் மழைன்னு பார்க்காம. ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வருது. ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் தப்பு சொல்லவே இல்லை, 329 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், 100 Mbps மேக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. எனக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாமே பெரிய அளவுக்கு ஃபீச்சர் இல்லை, பட் யூ கெட் த பாயிண்ட். கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு ப்ராடக்ட் தான், எனக்கு அது பிடிச்சிருக்கு. பட் நான் எந்த ப்ராடக்ட்டுக்குமே இது வரைக்கும் என்ன பண்ணது கிடையாதுன்னா ரிவ்யூஸ் கொடுத்ததே கிடையாது. ஏன்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனை நாள் உழைக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ மேபி நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன், சரி கொஞ்சம் நாள் போகட்டு, கொஞ்சம் வருஷம் போயிட்டு அது உழைச்சிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், சில ப்ராடக்ட்ஸ் இன்னும் வரைக்கும் 3 வருஷம் ஆகலை. ஸோ அதனால நான் என்ன பண்ணி வச்சேன் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டே இருக்கேன். இன்னும் நான் எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கல, அது முக்கியமான ரீசன். இப்போ ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்குறாங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. அது ரேட்டிங் ஏற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்க அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ளூடிங் இன்ஃபேக்ட் முக்கியமான விஷயம், அது சப்ளையில் நிறைய இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து 300 ரூபா போட்டிருந்தாலும் நிறைய பேர் வாங்குறாங்க, 350 ரூபா போட்டு பார்ப்போம் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அப்போ 350 இருந்தாலும் நிறைய பேர் வாங்குவாங்க. எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெப்யூட்டேஷன் இப்போ இருக்குது. ஸோ இப்போ அது 400 ரூபாக்காங்க, 450 ஆக்கும், 500 ஆக்கும், 550 ஆக்கும். இப்படி இந்த ப்ரைஸோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோன்னா அதோட ரிவ்யூஸ் கூட அதோட ப்ரைஸை கண்டிப்பாக ஏற்ற தான் செய்வாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ இதுக்காக மட்டும் நான் சொல்ல வரவே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, சர்க்கார் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை வாங்குவோம். நான் எதுன்னு சொல்லி இங்கே ஒரு புரட்சியை கலப்ப நான் விரும்பவே இல்லை. பட் அட் த சேம் டைம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டுக்கு வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன், அந்த ப்ராடக்ட் வந்து புதுசு, எங்கேருந்து வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் ஒரு ஆன்லைன் செல்லரை பார்க்குறீங்க, அங்கே எல்லாமே 5 ஸ்டார் ரிவ்யூஸாக இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக, அந்த ஒரே முழு நோக்கத்துக்காக, முக்கால் நோக்கத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, அது மொக்கையாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது, இந்த ப்ராடக்ட்டை வாங்கின எல்லாருமே வந்து அந்த ப்ராடக்ட்டோட ரேட் 100 ரூபாய்,
அதை வந்து திருப்பி ரிவ்யூஸ் கொடுத்து ரேட்டிங்ஸ் இதுக்கு ரிவ்யூ ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்கன்னா ₹50 கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் 5 ஸ்டார் இருந்திருக்கு. அது தெரியாமல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ₹100 போட்டிருக்காங்க. நீங்களும் மொக்கையாக இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ₹50 கேஷ்பேக் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கே தெரிய வருது அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவலான ரேட்டை ₹25 ஒன்லி. இப்படி எல்லாருமே ரிவ்யூ கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஆக்சுவலாக யார் ஸ்மார்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செல்லர் தான். பட் சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டபுள் ஸ்மார்ட்டாக இருந்துட்டு ரிவ்யூஸே கொடுக்காம போயிடுவாங்க. நான் ரிவ்யூஸ் கொடுக்குறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜெய் பீம் படம்லாம் இருக்குல்ல, இந்த படம்லாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர் படம் தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக என்ன பண்ண முடியும், படம் நம்ம லைக் ₹300 கொடுத்தோன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளால் அந்த படம் பார்க்க முடியும். பட் லீஸ்ட் தட் we can actually do is படம் நல்லா இருந்துச்சோ இல்லையோ உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் லைக் ரிவ்யூ கொடுக்குறது. இந்த படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ லைக் ரிவ்யூனா நீங்கள் பெருசாக படம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு 7 8 9 ஸ்டாரோ அந்த IMDbயில் போயிருந்து ரேட் பண்ணுறது. இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கும். மேபி லைக் அந்த படத்தை ஏதாவது பார்ட்னர்ஸ் வாங்குறாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இதுக்கு போகும். ஸோ நம்ம ஒரு பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்மளால் முடிஞ்சது, நம்ம காசு அவங்களுக்கு ரிட்டன் கொடுக்கல, பட் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லியே ₹300 தான். அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தாலே கிட்டத்தட்ட ₹200 செலவாயிரும். அந்த மாதிரி கணக்கில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதா? ஸோ அந்த மாதிரி ஜென்யூனாக இப்போ இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் எந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் கொடுக்கவே இல்லை. இப்போ இதில் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா கொடுக்க முடியாது. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ₹50 தானே, சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே இன்ஸ்டா, அதாவது ஒரு வேலைக்கு மாதம் 15,000 சேலரி அப்படிங்கிறதுக்காக நான் போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சேலரி கம்மிடா, ஐ கான் கோ, இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் டூ லோ நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே பர்டிகுலர் பர்சன்ட் இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், இந்த லிங்கை நீங்கள் மற்றவருக்கு ஷேர் பண்ணுறீர்கள் என்றால் உங்களுக்கு ₹10 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 10-15 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நிறைய செல்லர்ஸ் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே கொஞ்சம் செல்லர்ஸ் நம்ம கிட்ட இந்த மாதிரி வித்தைகளை யூஸ் பண்ணி நம்மளே மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்களை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸையும் தான் ஏமாற்ற போகிறீங்க. ஏன்னா ப்ராடக்ட் நம்ம எல்லாருமே கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ், அவங்க செல்லர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கிட்ட தருவாங்க, நம்ம தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அதோட டிமாண்ட் நம்மளே இந்த மாதிரி பண்ணி ரெப்யூட்டேஷன் கொடுத்து ஏற்றுறோம், ஒரு மொக்கையான ப்ராடக்ட் நல்லா ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தான் அது என்னவா இருக்கும்னா வினையாக வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுங்க, தப்பில்லை. உண்மையிலேயே ஜென்யூனாக அந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்டை பார்க்குறீங்க, ஓகே க்ளைம் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பட் இதை காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரிவ்யூ போட்டு அது கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது லைட்டாக லைக் இடிச்சதுனா கூட அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until next, bye from I.Tamizhan. Bye, have fun, take care.